வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வாட் இஸ் ஐடியல் கேஸ் ஆர் பெர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சரியா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அந்த ஐடியல் கேஸ் லாஸ், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே-லூசக் லா, அவோகட்ராஸ் லா இதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர் அண்ட் ஆர் பார் அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஆர்னா கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். பட் ஆர் பார் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் எல்லா கேஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேஸுக்குமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். சரியா, சரி. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஐடியல் கேஸ் அதாவது பெர்ஃபெக்ட் கேஸ்னா என்ன நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ஏர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா ஸோ ஐடியல் கேஸாக ஒரு கேஸ் எப்போ பிஹேவ் ஆகும் அப்படின்னா, ஸோ ரெண்டு மாலிகுல்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிள் டு ஜீரோ, அதை நெக்லிஜிபிளாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் கிரிட்டிக்கல் ப்ரெஷரை வந்து நீங்கள் குறைச்சிட்டே போனீங்க அப்படின்னா, அந்த கேஸோட கிரிட்டிக்கல் ப்ரெஷரோட ப்ரெஷரை நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல குறைச்சிட்டே போனீங்கனாலும் அந்த மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். அதே மாதிரி அந்த கேஸோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட நீங்கள் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டே போனாலும் அந்த அதாவது ரேண்டம்னஸ் அதிகமாகும். அதனால அந்த மாலிகுல்ஸோடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ தட் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ தட் அந்த கேஸ் எல்லாம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா ஐடியல் கேஸ் அதாவது பெர்ஃபெக்ட் கேஸாக வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. சரியா, சரி. இந்த கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வில்லிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக கட்டாய தகுதி தமிழ் தேர்வுக்கு நமக்கு ஆன்லைன் கோச்சிங் வந்து நம்ம ரொம்ப கம்மியான ஃபீஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதில் போய் பாருங்க. அண்டு ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஐடியல் கேஸ் லாஸை பற்றி பார்க்க போகிறோம். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே-லூசக் லா. ஸோ ஐடியல் கேஸ் வந்து கண்டிப்பாக இந்த மூணு லாவை கண்டிப்பாக ஒபே பண்ணணும். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யார் வந்து நம்ம ஐடியல் கேஸ் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த எல்லா ஐடியல் கேஸுமே இந்த மூணு லா என்ன சொல்லுதோ அதுபடி தான் அது பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த லாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸோ இந்த லாவோட அடிப்படையில் தான் நம்ம வந்து எல்லா ப்ராசஸையும் பில்ட் பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம சைக்கிள்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம், பில்ட் பண்ணுவோம். சரியா, ஸோ அப்படி என்ன இந்த லா சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோடைய ஃபிசிக்கல் மீனிங்கும் நம்ம பார்க்கலாம். சரியா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாயில்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கும்போது, இதில் ரொம்ப முக்கியமாக அப்சொல்யூட். சரியா, ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர், அப்சொல்யூட் ப்ரெஷர் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வால்யூம் ஆஃப் கேஸ் இதான் என்ன சொல்லுது அப்படின்னா பாயில்ஸ்லாம் சொல்லுது. சார்லஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஸோ ப்ரெஷர், அப்சொல்யூட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்சொல்யூட் டெம்பரேச்சர். சரியா, அதே மாதிரி கே-லூசக் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸோ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து அப்சொல்யூட் ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்சொல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுது. சரியா, ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் வால்யூம் நமக்கு தெரியும். வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன, வால்யூம் பெர் மாஸ். சரியா, ஸோ இங்கே மாஸ் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, சரியா, ஸோ இது வந்து டோட்டல் வால்யூம், இது வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ இதை நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் நம்ம எடுத்துக்கலாம். இதுவே கான்ஸ்டன்ட் மாஸாக இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம். சரியா, சரி, ஓகே. இதுதான் வந்து இந்த லா சொல்லுது. இப்போ இதோடைய ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்றத நம்ம கே-லூசக்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக புரியும். சரியா, சரி. ஃபஸ்ட்டு இப்போது ஒரு ரிஜிட் டேங்க் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ரிஜிட் டேங்க் இருக்குது அப்படின்னா இந்த டேங்க்குள்ள என்ன இருக்குன்னா நமக்கு ஐடியல் கேஸ் இருக்குது, எனி ஐடியல் கேஸ். சரியா, ஸோ இப்போ இந்த ஐடியல் கேஸ் இருக்குன்னா இப்போ கே-லூசக் என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த டேங்க் ரிஜிட் டேங்காக இருக்கா, அப்போ வால்யூம் என்னவா இருக்கும், கண்டிப்பாக வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். சரியா, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹீட் சப்ளை பண்ணுறேன். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹீட் நான் சப்ளை பண்ணுறேன் உள்ள அந்த டேங்க்குள்ள என்ன பண்ணுறேன்னா நான் ஹீட் சப்ளை பண்ணுறேன். ஹீட் சப்ளை பண்ணால் உள்ளே கண்டிப்பாக என்ன ஆகும், அதோடைய ப்ரெஷர் என்ன ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அதே மாதிரி டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஸோ ஹீட் சப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் வந்து யார் சொல்கிறாங்கன்னா கே-லூசக் சொல்கிறாரு. அப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது, வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணோம்னா, ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணோம்னா உள்ளேருந்து என்ன ஆகும், கண்டிப்பாக டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணும்போது உள்ள அதோடைய டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், குறையும். எதனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதோடைய ரேண்டம்னஸ். நம்ம ஹீட் சப்ளை பண்ணும்போது மாலிகுல்ஸோடைய ரேண்டம்னஸ் அது மூவ் ஆகிறதோடைய ரேண்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஹீட் ரிஜெக்ட் பண்ணும்போது ரேண்டம்னஸ் குறையும், ஸோ டெம்பரேச்சர் குறையும். ஸோ தட் ப்ரெஷர் என்ன ஆகும், குறையும். இதுதான் யார் சொல்கிறா அப்படின்னா கே-லூசக் சொல்கிறாரு. சரியா, சரி.
ஸோ இப்போ இந்த சார்லஸும் பாயில்ஸும் வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்போ நம்ம ஹீட் சப்ளை பண்ணும்போதோ ஹீட் ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இதான் நடக்கும். இதை தான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் பார்ப்போம். சரியா? அதே மாதிரி இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ நம்ம ஹீட் சப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதா? ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ப்ரெஷரும் ரைஸ் ஆகணும். பட் ப்ரெஷரை நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ப்ரெஷரை நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக ஹீட் சப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆக தான் ட்ரை பண்ணும். பட் நீங்கள் ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன ஆகணும்? இந்த வால்யூமை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? பட் இங்கே ரிஜிட் டேங்காக இருக்கிறதுனால அங்கே வந்து நமக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் போடுவோமா? அந்த செட்டப் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்டன் சிலிண்டர் செட்டப். இப்போ இப்படி இருக்குது. ஓகே, இப்படி இருக்கா? இப்போ உள்ளே வந்து நமக்கு ஐடியல் கேஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ சார்லஸ் என்ன சொல்கிறாரு? வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் சப்ளை பண்ணுறோம். அங்கே மாதிரி தான். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ஹீட் வந்து சப்ளை பண்ணுறோம். நமக்கு தெரியும் ஹீட் சப்ளை ஆனால் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷரும் என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். பட் இங்கே என்ன பண்ணணும்? நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணால் என்ன ஆகுன்றதை யார் சொல்கிறா? சார்லஸ். அப்போ நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக விடாமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? வால்யூமை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி என்ன ஆகும்? கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ வால்யூம் என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் வால்யூம் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுதா? இது டோட்டல் வால்யூம் ஆர் ஸ்பெசிஃபிக் வால்யூம்? ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய மாஸ் வந்து என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் பெர் மாஸ். ஸோ மாஸ் கான்ஸ்டன்ட்னா ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ இது எப்போ நடக்குதுன்னா வென் ஹீட் சப்ளை பண்ணும்போது. சரியா? அப்போ ஹீட் சப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ப்ரெஷரும் ரைஸ் ஆகும். பட் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னா வி ஹேவ் டு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் தட் சிஸ்டம். ஸோ அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது? ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது? எக்ஸ்பேன்ஷன். கரெக்டா? எக்ஸ்பேண்ட் ஆகுதா? கரெக்டாக இல்லையா? இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருடைய ஒரு ப்ராசஸ். ஹீட் சப்ளை பண்ணால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்போ என்ன நடக்கும் அப்படின்றதான். புரியுதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? எஸ். ஸோ அப்போ ஹீட்டை ரிமூவ் பண்ணால் என்ன நடக்கும்? எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்? குறையும். ஸோ ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கண்டிப்பாக குறையும். ப்ரெஷரும் என்ன ஆகும்? குறைய தான் ட்ரை ஆகும். பட் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ வால்யூமை நம்ம குறைச்சிட்டோம்னா ப்ரெஷரை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா? அதனால தான் அப்போ நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா வால்யூம் என்ன பண்ணணும்? குறைக்கணும். அப்போ ஹீட் ரிஜெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறையும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும்னா வால்யூம் என்ன ஆகும்? குறையும். அதுதான் சொல்கிறேன். அப்போ வால்யூம் குறைஞ்சா டெம்பரேச்சர் குறையும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுதா? ஸோ அப்போ ஹீட் ரிஜெக்ட் பண்ணும்போது இது இங்கே என்ன நடக்குது? கம்ப்ரெஷன். சரியா? புரியுதா? ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், நத்திங். இதோடைய இந்த சார்லஸ் லாவோட அடிப்படையில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் சொல்கிறோம். கேலூஸோட அடிப்படையில் தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்கிறோம். சரி, இப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கரெக்டாக? இப்போ இங்கே அதே மாதிரி செட்டப் போடுவோம். இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் சிலிண்டர் செட்டப் இருக்குது. சரியா? இப்போ அதே மாதிரி உள்ளே வந்து ஐடியல் கேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ ஹீட்டை சப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் டெம்பரேச்சர் என்ன பண்ணக்கூடாது? இங்கே பாயில்ஸ் வந்து டெம்பரேச்சர் இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் இங்கே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னா என்ன நடக்கும்? இப்போ ஹீட் சப்ளை பண்ணுறீங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இன்க்ரீஸ் ஆக விடாமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக வால்யூம் என்ன பண்ணுவோம்? நீங்கள் கண்டிப்பாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுமா? ஸோ வால்யூம் வந்து இப்போ இங்கே போகுது. ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமாக அது டெம்பரேச்சர் நீங்கள் ஹீட் சப்ளை பண்ண டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அது வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்கும்? எக்ஸ்பேண்ட் ஆகி அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் உள்ள ப்ரெஷர் என்ன ஆகும்? கண்டிப்பாக குறையும். கரெக்டாக? ஸோ அப்போ இது என்னது? எக்ஸ்பேன்ஷனா கம்ப்ரெஷனா? எக்ஸ்பேன்ஷன். ஸோ இன்னொன்று நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அப்போ ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணால் என்னமா ஆகும்? எஸ். ஸோ எஸ், ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணால் டெம்பரேச்சர் குறையும். ஆனால் என்ன ஆகக்கூடாது? குறையலைன்னா என்ன ஆகுன்றதான் பாயில்ஸ்லாம். அப்போ நீங்கள் இதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்.
புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் ஹீட் ரிஜெக்ட் பண்ணால் டெம்பரேச்சர் குறையும். அப்போ கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணால் நீங்கள் வால்யூம் என்ன பண்ணணும், கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ இப்படி நீங்கள் குறைச்சிட்டே வரணும். சரியா? அப்போ வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்கும், வால்யூம் குறைய ப்ரெஷர் என்ன ஆகிட்டே இருக்கும். எஸ், இதை தான் வந்து என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்க. ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது ஸோ ப்ரெஷர் குறைஞ்சா வால்யூம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுதான் வந்து பாயில்ஸ் லா. ஸோ இதுதான் என்ன லா அப்படின்னா ஐசோதெர்மல் லா, ஐசோதெர்மல் ப்ராசஸ். இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றது இதுதான் அதோடைய ஃபிசிக்கல் மீனிங். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் எப்படி நடக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூமில் எப்படி நடக்கும். சரியா? ஸோ இந்த 3 லா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நீங்கள் எல்லா ப்ராசஸுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். இதை வச்சு தான் நீங்கள் சைக்கிள்ஸ் வந்து பார்க்க முடியும். சரியா? ஸோ அடுத்ததான் வந்து நம்ம அவகாட்ராஸ் லா அண்ட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் லாஸ் வந்து பார்த்தோம், சார்லஸ் லா, பாயில்ஸ் லா அண்ட் கே-லூசக் லா. ஸோ இப்போ வந்து நம்ம அவகாட்ராஸ் லா பார்க்க போகிறோம். அண்ட் அந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, அது ஏன் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த அவகாட்ராஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா இட் ஸ்டேட்ஸ் தட் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அட் சேம் ப்ரெஷர் அண்ட் சேம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுது. சரியா? அதாவது என்னன்னா இப்போ நம்ம எந்த கேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ எந்த கேஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன். சரியா? சரி, இப்போ இந்த கேஸஸ்லாம் எடுத்துக்கிறேன். எந்த கேஸ் வேணாலும், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 கேஸ். சரியா? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ், ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கேஸஸோடைய ஒரு வால்யூம் எடுத்துக்கிறேன். இந்த கேஸஸுக்கும் ஒரு வால்யூமை, இந்த கேஸஸும் ஒரு வால்யூமில் பார்க்குறேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? எவ்வளோ வால்யூம் அப்படின்னா 22.4 மீட்டர் கியூப், 22.4 மீட்டர் கியூப், 22.4 மீட்டர் கியூப். சரியா? இப்போ ஈக்குவல் வால்யூம் எடுத்துட்டேன். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன்ல ஈக்குவல் வால்யூம் எடுத்துட்டேன். சரியா? ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த ஆக்சிஜன் உள்ள எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும், நைட்ரஜன் இந்த 22.4 மீட்டர் கியூப் ஆஃப் அந்த வால்யூமில் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஹைட்ரஜன் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உள்ள எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குன்னா 1 கிலோமோல் மாலிகூல்ஸ் தான் இருக்கும். சரியா? கண்டிப்பாக 1 கிலோமோல் மாலிகூல்ஸ் தான் இருக்கும். சரியா? எப்போ அப்படின்னா இங்கே என்ன ப்ரெஷர் இருக்குது, என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே ப்ரெஷர் அதே டெம்பரேச்சர் தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ சேம் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் கண்டிஷன். சரியா? சேம் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் கண்டிஷனில் சரியா ஈக்குவல் வால்யூம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஈக்குவல் வால்யூம் எடுத்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வால்யூம் எடுத்திருக்கேன் 22.4 மீட்டர் கியூப். சரியா? இந்த வால்யூம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸோடைய என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் என்னவா இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும். 1 கிலோமோல் எடுத்தீங்கன்னா இங்கே 1 கிலோமோல், இங்கே 1 கிலோமோல் தான் இருக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாருன்னா அவகாட்ரா சொல்கிறாரு. அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன். அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கண்டிஷனாக என்னன்னா நான் இங்கே எழுதியிருக்கேன்ல 22.4 மீட்டருக்குள்ள 1 கிலோமோல் இருக்குன்னு சொல்லிட்டு, இது என்ன ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் கண்டிஷனுக்கு அப்படின்னா அட் 1 atmospheric pressure and 0 degree Celsius, அதாவது 273 கெல்வின். இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர். ஸோ இங்கே இருக்குன்னா இங்கேயும் 1 atmospheric pressure 0 degree Celsius, 1 atmospheric pressure 0 degree Celsius. ஸோ அப்போ இந்த 3 கேஸுமே என்னது, சேம் ப்ரெஷர் அண்ட் சேம் டெம்பரேச்சர். ப்ரெஷர் டெம்பரேச்சர் எந்த சேஞ்சும் ஆகலை. அப்படி இருக்கிற கண்டிஷனில் நம்ம சேம் வால்யூம் அதாவது 22.4 மீட்டர் கியூப், 22.4 மீட்டர் கியூப், 22.4 மீட்டர் கியூப் சேம் வால்யூம் எடுத்தோம்னா அது உள்ள கண்டெய்னாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் சேமாக இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னா 1 கிலோமோல். சரியா? இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். இல்லை நீங்கள் ப்ரெஷர் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்கே என்ன ப்ரெஷர் டெம்பரேச்சர் இருக்கோ அதே கண்டிஷனுக்கு நீங்கள் ஒரு வால்யூம் எடுத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மோல்ஸும் எல்லா கேஸஸுக்கும் சேமா இருக்கும். சரியா? சோ இதுதான் வந்து என்ன சொல்றாருன்னா அவகாட்ரா சொல்றாரு. சரியா? அது என்ன மோல் அப்படின்னா ஆக்சுவலா 1 மோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6.023 into 10 to the power 23 மாலிகூல்ஸ். சரியா? ஸோ அவ்வளோ மாலிகூல்ஸ் எடுத்தீங்கன்னா அதான் 1 மோல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மோலோட அடிப்படையில் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதாவது நம்ம மோலார் அனலைசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோலார் வால்யூம்னா நம்ம என்ன சொல்லுவோம், மோலார் வால்யூம்னா என்ன அப்படின்னா மாஸ் பெர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? மாஸ் பெர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதே மாதிரி மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் வெயிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ மாஸ் பெர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? அதே மாதிரி யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அதாவது ஆர் பார் அப்படின்னா ஸோ மோலார் மாஸ். சரியா? மோலார் மாஸ் இன்டு ஆர். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து நான் லைவ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வச்சு இப்போ ஏன் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நம்ம இப்போ கேஸ் லாஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த கேஸ் லாஸ் என்ன சொல்லுது? பாயில்ஸ் என்ன சொல்கிறாரு? ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி சார்லஸ் என்ன சொல்கிறாரு? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர்னு சொல்கிறாரு. சரியா? அதே மாதிரி கே லூசக் என்ன சொல்கிறாரு? வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்கிறாரு. சரியா? இப்போ இது மூணையும் நான் கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் அப்சல்யூட் வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1ன்னு வருதா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? சம்திங் ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்டாக? இப்போ பாருங்க, pressure is directly proportional to temperature. கரெக்ட்டா? அப்ப இங்க என்ன பண்ணலாம்? டெம்பரேச்சர் போடலாமா? அதே மாதிரி வால்யூம் directly proportional to temperature. அப்ப இந்த மாதிரி வரும். கரெக்ட்டா? சோ அப்ப PV directly proportional to temperature. அப்ப இத தூக்கணும் என்ன பண்ணனும்? We have to put some constant value. அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படினா R, அதாவது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரியா? சோ அப்சல்யூட் பிரஷர், ஸ்பெசிபிக் வால்யூம், கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர். இந்த கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸஸ்க்கு ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். சரியா? இதையே நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம்? இப்போ ஸ்பெசிபிக் வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா உங்களுக்கு தெரியும். ஸ்பெசிபிக் வால்யூம்ன்றது என்னது? வால்யூம் பெர் மாஸ். அப்ப இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? வால்யூம் டிவைடட் பெர் மாஸ் இருக்குமா? அந்த மாஸ் என்ன பண்ணலாம்? அந்த சைடு கொண்டு போனோம்னா இது இன்னொரு ஈக்குவேஷன். சரியா? சோ இது வந்து டோட்டல் வால்யூம், இது வந்து ஸ்பெசிபிக் வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் வால்யூம். நெக்ஸ்ட் நம்ம டென்சிட்டிலயே நம்ம சொல்லலாம். டென்சிட்டின்றது என்னது? மாஸ் பெர் வால்யூமா? அப்ப இந்த வால்யூம் அந்த சைடு கொண்டு போனா நம்ம என்ன பண்ணலாம்? இது டென்சிட்டியை ரீப்ளேஸ் பண்ணலாமா? அவ்வளவுதான். ஸோ P is equal to rho RT. ஸோ இந்த மூணுமே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இன்னொரு ஐடியல் கேஸ் என்ன அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ் அண்ட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்ல நம்ம கொண்டு வருவோம். சரியா? அது எப்படின்னா இப்போ நான் தான் சொன்னேன். சரியா? ஸோ ஐடியல் கேஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டா என்ன அப்படின்னா ஸோ மோலார் மாஸ் இன்டு கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ மோலார் மாஸ்னா என்னன்னா ஸோ மோலார் மாஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சரியா? இப்போ இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம்? அதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா ஆர் பார் ஈக்குவல் டு சரியா சரி மோலார் மாஸ்னா மாஸ் பர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? மோலார் மாஸ்னா மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது வந்து என்ன பண்ணலாம்? மாஸ் பர் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு சொல்லலாம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்? மாஸ் பர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் எழுதலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த எண்ணெய் எந்த சைடு கொண்டு போகலாமா? அப்போ என் ஆர் பார் ஈக்குவல் டு எம்ஆர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க, எம்ஆர் இருக்கா? இந்த எம்ஆரை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? என் ஆர் பார் போடலாமா? அப்போ another one ideal gas equation is what? PV N R bar T. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த 4 ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம எல்லா ப்ராசஸுமே கோயிங் டு டெரைவ். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான 4 ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ஆர் வந்து எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகும்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த ஆர் பார் வந்து ஏன் கான்ஸ்டன்ட் அப்படின்றதே நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ ஜென்ரலாக இது அவகாட்ரோஸ் லா வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். என்னென்ன அவகாட்ரோஸ் என்ன சொல்கிறாரு? அட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்டிஷனில் நீங்கள் ஈக்குவல் வால்யூம் எடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? சரி, இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இப்போ தான் ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். என்ன அப்படின்னா PV N R bar T அப்படின்னு பார்த்தோமா? இப்போ நமக்கு அந்த R bar தானே தேவை. அப்போ R bar அப்படின்னா என்ன வரும்? PV by என்ன வரும்? N by T. N by T. சரியா? சரி, இப்போ இங்கே பாருங்க, as per அவகாட்ரோஸ் லாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் O2 N2 H2 எல்லாமே என்ன அப்படின்னா இதுதான் கண்டிஷன். இது ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்றது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எடுத்த ஒரு வேல்யூஸ். இப்போ இதுபடி நம்ம பார்க்கலாம். இப்போ என்னது ஆக்சுவலாக ப்ரெஷர் என்ன ப்ரெஷர் எடுத்திருக்கோம்? 1 பார். சரியா? சரி, வால்யூம் என்ன எடுத்திருக்கோம்? 22.4. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? 1 கிலோ மோல். கரெக்டா? அதே மாதிரி டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 273 கெல்வின். சரியா? நீங்கள் கெல்வினில் தான் போடணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சரில் தான் நம்ம போடணும். இப்படி போட்டிங்கன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். சரியா? இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 101.325 கிலோ பாஸ்கல் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? கிலோ மோலில் இருக்குது. சரியா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். சரியா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 8.314 கிலோ ஜூல் பர் கிலோ மோல் கெல்வின் அப்படின்னு வரும். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பார். இப்போ இது வந்து என்னது? ஆர் பார் ஃபார் O2 N2 H2
எல்லாத்துக்குமே இதுதான் வரும் கரெக்டாக. இந்த வேல்யூ என்ன ஆக போகிறது இல்லை, எந்த கேஸாக இருந்தாலும் சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஈக்குவல் நம்பர் ஆஃப் வால்யூம் எடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் என்னவா இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும்னு யார் சொல்லிட்டு அவகட்ரா சொல்லிட்டாரு. அப்போ இங்கே ஆர் பார் ஃபார் எனி கேஸ் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. சரியா, அதே ப்ரெஷர் தான், அதே வால்யூம் தான், அதே 1 kmol தான் இருக்க போகுது, அதே 273 கெல்வின் தான். ஸோ தட் இந்த ஆர் பார் என்ன ஆக போகிறது கிடையாது, சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. இதனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எந்த கேஸ் எடுத்தாலுமே ஸோ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான். அதனால தான் ஸோ தட் திஸ் இஸ் வாட் த நேம் டஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, சரி. அப்போ ஆர் என்ன அப்படின்னா ஆர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரியா, ஸோ ஆர் வந்து என்னது, அது வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, இப்போ ஆர் அப்படின்றது என்னது, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் பை மாலிகுலர் வெயிட். ஆர் பார் பை மாலிகுலர் வெயிட். ஒவ்வொரு கேஸுக்குமே மாலிகுலர் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யாருக்கு ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்கும், O2க்கு ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்கும், N2க்கு ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்கும், H2க்கு ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்கும். ஸோ அப்போ மேலே ஆர் பார் வந்து 8.314 தான். பட் மாலிகுலர் வெயிட் வந்து என்னவா இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் மாறிட்டே இருக்கிறதுனால அப்போ ஆர் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்கும், அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி, ஆர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரியா, ஓகே. ஸோ அவ்வளோதான், திஸ் இஸ் வாட் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ ஏர் O2 N2 அப்படின்னா அதோடைய மோலார் மாஸ் என்ன, ஃபார் ஏருக்கு வந்து என்ன இருக்குது 22.9 இருக்குது. சரியா, ஸோ ஆர் வந்து என்னது 8.314. அப்போ ஏருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து 8.314 அப்போ அதோட மாலிகுலர் வெயிட் என்ன 28.9. அப்போ இங்கே என்ன வரும் 0.287 kJ per kg Kelvin. இது வந்து ஃபார் த ஏர், அதாவது ஆருடைய வேல்யூ. இதுவே நீங்கள் O2க்கு பார்த்தீங்கன்னா ஆர் என்ன வரும் 0.259. N2க்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும், அது மாறுபடும். பட் ஆர் பார் என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா, ஸோ இவ்வளோ தான் வாட் இஸ். இதுதான் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல நினச்சேன். சரியா, ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.